ரைட். கடைசியா எத்தனாம் ஆண்டு எத்தனாவது கேள்வி பார்த்துட்டோம்னா 18வது கேள்வி பார்த்துட்டோம். 19வது கேள்வியை பார்த்துட்டோம். 19வது கேள்வி இது இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் என்ற பாடம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் பாகுமை என்ற ஒரு பாடத்துல இருக்குது இந்த விஷயம். சமன்பாடு தெரிஞ்சா சரி, சின்ன விஷயம் தான். அது ஒரு கலைப்போம். சமன்பாடு தெரிஞ்சா சரி. புகசேயின் சூத்திரம் என்றார். ஒரு குழாயால ஒரு திரவம் இயங்கிக் கொண்டிருக்கிறார். சின்ன விஷயம் தான், கவனிக்காம ஒரு குழாயால ஒரு திரவம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு இருக்கிற இங்க இருக்கிற அமுகம் எடுத்துக்கொள்ளும் P1, இந்த அளவுக்கு இருக்கிற அமுகம் எடுத்துக்கொள்ளும் P2. P1 என்ற பிரமாணத்துல பார்க்க P2 என்ற பிரமாணம் குறைவா இருந்தா அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்சதுக்கு என்ன செய்யணும்னா திரவம் இயங்கும். அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கி திரவம் இயங்கும். அப்படி திரவம் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த குழாயில் உண்டான திரவ பாய்ச்சல் வீதம் Q/T என்று நினைக்கலாம். திரவ பாய்ச்சல் வீதம் ஒரு செகண்ட்ல வாயில திரவத்தின் கனவளவத்தான் திரவ பாய்ச்சல் வீதம் என்ற வேலை இருக்கும். ஒரு செகண்ட்ல வாயில திரவத்தின் கனவளம், திரவ பாய்ச்சல் வீதம் என்ற திரவத்தின் கனவளம். ஒரு செகண்ட்ல வாயில திரவத்தின் கனவளம், திரவ பாய்ச்சல் வீதம் என்ற வேலை கிடைக்கும். அந்த திரவ பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாட்டை புகசேரி என்ற ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது. அதற்கும் புகசேரியின் சமன்பாடு புகசேரி. அப்ப புகசேரியின் சமன்பாடு திரவ பாய்ச்சல் வீதத்துக்கான புகசேரியின் சமன்பாடு எப்படி வேறுபடுத்தி நிறுவனம். அப்ப அந்த சமன்பாட்டை நான் நேரடியாக இருக்கிறேன். ஒரு குழாயில் உண்டான திரவ பாய்ச்சல் வீதம் Q/T, அதுக்கான சமன்பாடு டெல்டா பி பை ஆர்ந்த 4ஆம் மடத்திற்கு 8 நீட்டா எல் என்ற மாதிரி அந்த பாகுமை என்ற பாடத்துல செக்ஷன். இதுல டெல்டா பி என்றது என்ன அமுக்க வித்தியாசம், எல் என்றது அமுக்க வித்தியாசத்துக்கு இடப்பட்ட தூரம் அல்லது குழாயின் நீளம். அதே நேரம் ஆர் என்றது என்ன இந்த குழாயின் இந்த திரவ பாயிர குழாயின் தான் எல் குழாயின் நீளம். நீட்டா இந்த திரவத்துக்குரிய பாகுமை குணகம் தான் என்ன நீட்டா. ஒவ்வொரு திரவத்துக்கு ஒரு பாகுமை இருக்கு. அந்த திரவங்களுக்குரிய பாகுமை அல்லது பிசுக்குமை குணகம் தான் என்ன நீட்டா. இது இன்னைக்கு பாகுமை என்ற பாடத்துல இருக்கு. புவசெய்த சூத்திரம் திரவ பாய்ச்சல் வீதத்துக்கான புவசெய்த சமன்பாடு டெல்டா பி இன்டு பை ஆர் 4ஆம் மடத்துக்கு 8 நீட்டா எல். இதுல டெல்டா பி என்றது என்ன இருக்கும்னா அமுக்க வித்தியாசம். கூடின அமுக்கத்தில் இருக்கு குறைஞ்ச அமுக்கத்தை கழிக்கும் அமுக்க வித்தியாசம் தான் டெல்டா பி. டெல்டா பி பை எல் என்று கிடைக்குமா இருந்தால் அமுக்க படித்திரண்டு வரை கேட்கலாம். வித்தியாசங்கள் தூரம் என்ன இருக்கும் அமுக்க படித்திறன். இப்ப டெல்டா பி பை எல் என்றது என்ன இருக்கும்னா அமுக்க படித்திறன் வரை கேட்கலாம். அமுக்க படித்திறன் டெல்டா பி என்கு எல் என்ற பிரமாணம் என்ன இருக்கும்னா அமுக்க படித்திறன் வரை கேட்கலாம். அமுக்க படித்திறன் டெல்டா பி என்கு. அப்ப இதுக்குரிய சமன்பாடு வந்து டெல்டா பி இன்டு பை ஆர்ல 4ஆம் இடத்துக்கு 8 நீட்டா எல் வரை கேட்கலாம். ஒரு குழாயின் உண்டான திரவ பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு. ரைட். அப்ப இந்த சமன்பாட்டை வைத்துக் கொண்டுதான் இந்த 19வது கேள்வி இருக்கு. 19வது கேள்வியை பார்த்தோம். 19வது கேள்வி உள்விட்டம் சைவரசம் 4 மில்லிமீட்டர் உடைய ஊசிக்கு பதிலாக உள்விட்டம் சைவரசம் 2 மில்லிமீட்டர் உடைய ஒரு ஊசியை பயன்படுத்தி மருந்தை செலுத்துவதற்கு ஒரு தாதி தனது பெரியவிரலினால் பிரயோகிக்க வேண்டிய கூடுதலான அமுக்கம் யாது? இரு வகைகளிலும் இரு ஊசிகளும் ஒரே நீளத்தை உடைய நேரம் கனவளவு பாய்ச்சல் வீதம் ஒரே அளவு கொள்ளலாம். பழமையா நாங்க மருந்து குத்துறதுக்கு அதை வந்து ஊசியால மருந்து அனுப்புறதுக்கு கைக்குள்ள மருந்து அனுப்புறதுக்கு ஒரு ஊசி வளமையான ஊசியை பயன்படுத்துறேன். அப்ப அந்த ஊசியை பயன்படுத்தி நாங்க பின்னுக்கு அந்த புசரத்துல என்ன செய்யணும் ஒரு பிசியோட கொடுத்துதான் அந்த மருந்து அனுப்பவும். இந்த மாதிரி தான் முன்னூறு ஊசி இருக்கிறாரு. இதுக்கு பின்னுக்கு எங்க இருக்கு அந்த முசலம் இருக்கு. அந்த முசலத்துல நாங்க என்ன செய்வோம் ஒரு விஷயம் கொடுத்து ஒரு அமுகமோட கொடுத்து அந்த மருந்து தந்த வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த மருந்து தந்த வேண்டியிருக்கு. அப்ப இங்க இந்த மருந்து அனுப்புறதுக்காக ஒரு ஊசியை பயன்படுத்தி ஒரு ஊசியை பயன்படுத்தி அதுல ஒரு குறிப்பிட்ட அமுக்கம் பிரயோகிக்கப்பட்ட அந்த ஊசியை அதாவது அமர்த்திக்கிறார். இந்த ஊசியால என்ன செய்யணும்னா திரவம் வழியில அந்த குருதிக்குள்ள போகும். அப்ப இந்த ஊசியின் நீளம் எல்லைன்னா பிறகு இன்னொரு ஊசியை பயன்படுத்தினோம் அதே நீளம் தான் அதே மருந்து தான் பயன்படுத்தினோம். ஆனா அந்த ஊசிக்குரிய ஆரை மட்டும் என்ன செய்யப்பட்டது மாறப்பட்டது. ஆரையில விட்டம் மாறினா ஆரையும் மாறும். சின்ன கேள்விதான். ஏற்கனவே இருக்கிற ஊசியின் விட்டம் சைவரசம் 4 மில்லிமீட்டர். இப்ப பயன்படுத்த போற ஊசியின் விட்டம் சைவரசம் 2 மில்லிமீட்டர்.
அப்ப சைவரசன் 4 மில்லிமீட்டர் ஊசியை பயன்படுத்தி இருக்கிறது பார்க்க சைவரசன் 2 மில்லிமீட்டர் ஊசியை பயன்படுத்தி எவ்வளவு அமுக்க மாற்றம் என்றுதான் கேட்கப்பட்டிருக்கு வித்தியாசம். இந்த சமன்பாடு என்ன சரி இந்த விஷயங்களை கேட்கணும் அந்த சமன்பாடு அப்ப டெல்டா பி கூடிய சமன்பாடு நீ எழுத மாட்டேன் செய்தா டெல்டா பி என்றது கியூ பை டி டெல்டா பிக்கான சமன்பாடு திரவ பாட்டு வீதம் கியூ பை டி எழுத மாற்றம் செய்தா கியூ பை டி இந்த 8 நீட்டாயிரம் குறுக்கு வீதம் இருக்கும் கியூ பை டினா திரவ பாட்டு வீதம் அப்படியே 8 நீட்டா எழுதணும் பையா 4 பையா 4 அமுக்க வித்தியாசத்துக்கான சமன்பாடு குறுக்க பெருக்கியா இருந்தா கியூ பை டி டு 8 நீட்டா பையா 4 அமுக்க வித்தியாசத்துக்கான சமன்பாடு. முதல் ஊசியை பயன்படுத்தினும் திருப்பி ஒரு ஊசியை பயன்படுத்தினும் 2 கட்டத்துல ஊசியை பயன்படுத்தி ஊசி ஊடாக போற திரவ பாய்ச்ச வீதம் மாறி அதே திரவ மண்டலத்தால பாகுமை குணகம் மாறாது இந்த நம்பர் மாறாது இந்த பை மாறாது ஊசியின் நீளமும் மாறின்னு சொல்லப்படுது. ஆரவட்டம் வித்தியாசப்பட்டது. எத்தனை மடங்கான ஆரவட்டம் இது தசம் 4 மில்லிமீட்டர்ல இருக்கு தசம் 2 மில்லிமீட்டர் விட்ட மாறதா ஆர தசம் 2ல இருந்து தசம் 1 மாறிடும் இது ஆர அரைவாசியா குறையுது. அப்ப ஆரையில வருமானம் 2 மடங்கான குறைதா ஆர குறைஞ்சா அமுக்க வித்தியாசம் கூட 2 மடங்கான ஆர குறையுது. அன்னைக்கு ஆர 4 மடங்கு 2 மடங்கான ஆர குறையுதுன்னா 2 4 மடங்கா 2 4 மடங்கு அமுக்க வித்தியாசம் கூட உனக்கு தெரியும் 2 4 மடங்கு எவ்வளவு வரும் 2 4 மடங்கு 2 ஈட்டு 4 4 4 8 16 16 மடங்கால அந்த ஆரையில மாற்றம் பெறப்போதா இருந்தா அமுக்கத்துல வர மாற்றம் 16 மடங்கால கூடியிருக்கும். அப்ப ஏற்கனவே இருக்கிற அமுக்கம் டெல்டா பியா இருந்தா இப்ப இருக்கிற அமுக்கம் 16 டெல்டா பியா. இந்த கோவை இருக்கா சின்ன கேள்வி. இந்த கோவை ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 25க்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கோவை உங்களுக்கு கோவை செய்யற சமன்பாடு கோவை தெரிஞ்சா அமுக்க வித்தியாசத்துக்கான கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கு. 2 கட்டத்திலேயும் பாய்ச்சல் மீதம் உண்டு ஒரே பாகமை குணம் திரவம் மாறாட்டி பாகமை குணம் மாறாது 8 பையெல்லாம் நம்பர் மாறாது ஊசி செல்லுல சொல்லப்பட்டு கேள்விதான். அப்ப இந்த ஊசியில முனைகளுக்கு இடப்பட்ட அமுக்க வித்தியாசம் தான் கேள்வி. சோ 16 மடங்கால அதிகமா இருக்கணும். விட்ட வரவாசியா குறையதா இருக்கு ஆரை வரவாசியா குறைஞ்சிருக்கு. அப்ப அமுக்க வித்தியாசம் 16 மடங்கால கூடவா இருக்கு 5வது பொறுத்துனா இருக்கு சரியா 19வது கேள்விக்கு 5வது பொறுத்துனா இருக்கு உள்ளே 19வது 5வது. அடுத்தது 20வது கேள்வியை பார்ப்போம். 20வது கேள்வி 19வது கேள்விக்கு 5வது 20வது கேள்வியை பார்ப்போம். 20வது கேள்வி 20வது கேள்வி லைட்ல வர கேள்வி லைட்லையும் குழி வில்ல சம்பந்தமான கேள்வி சரியா 20வது கேள்வி லைட்ல புலி வில்லையோட சம்மந்தப்பட்ட மாதிரி ரைட். உனக்கு தெரியும் புலி வில்லையை பொருத்த மாட்டேன் புலி வில்லையை பொருத்த மாட்டேன் எங்க பொருள் இருந்தாலும் எப்புக்குள்ள உரிச்சிருக்க நிமிர்ந்த மாயை நிமிர் புலி வில்லையை பொருத்த மாட்டேன் இந்த புகையிடவே நேரம் இதில் ஹைப்பம் டூவே பண்ணுவேன் இங்காலே புகையிடவே இதால ஹைப்பம் டூவே பண்ணுவேன் எங்க பொருள் இருந்தாலும் எப்புக்குள்ள உரிச்சிருக்க நிமிர்ந்த மாயை நிமிர் நான் இதுல பொருள் முதலத்துக்கு சமாந்தரமா போற ஒழிக்க எட்டுல இருந்து வலிக்கிட்டு போற மாதிரி முடிவடைஞ்சு போகும் பிரிகட்டியா முதலத்துக்கு சமாந்தரமா போற ஒழிக்க ஒளியல் வயதுக்கால போற ஒழிக்கிட்ட முடிவடையாம ஃபுல்லாக ஏரியா போயிருக்கும் ஒளியல் வயதுக்கால போடுச்சு ஒளியல் வயதுக்கால போற ஒழிக்கிட்டு இந்த பாயை போடும் இது 2 ஒழிக்கட்டையும் முன்னேற்றிக்கிட்டே சந்திக்கிற முடியாது இதுதான் அந்த எரிமை பேரும் மாய எரிமை பேரும். இதுல பொருள் கேக்கு அந்த பொருளுக்குரிய எரிமம் இதுல இருந்து பெரும் ஏற்புக்குள்ள உரிச்சிருத்த நிகழ்ந்த மாய பிம்பம் பெரும் என்ற மாதிரி தான் படிச்சுட்டாங்க. புலி வில்லைக்கு எங்க பொருள் இருந்தாலும் ஏற்புக்குள்ள உரிச்சிருத்த நிமிர்ந்த மாய இன்பம் பெறும் ஏற்புக்குள்ள உரிச்சிருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் பெறும். இந்த கேஸ் விளங்கிட்டா இருந்தா 20வது கேள்வி கூட கையில வந்துடும் சிம்பிளா போயிடும் கூட. இந்த விஷயம் என்ன தெரியும் எங்க பொருள் இருந்தாலும் ஏற்புக்குள்ள உரிச்சிருத்த நிமிர்ந்த மாய இன்பம் பெறும் புலி வில்லைக்கு. இவன் இதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா ஒரு பொருள் அந்த ஓவக்கூடிய பிம்பத்தை வில்லை எல்லா பாக்கினம் அதுல எச்சென்றது என்ன இருக்கும்னா வில்லென்ற நடுவில் இருக்கிற ஒரு துவாரம். அப்ப அந்த துவாரத்துக்குள்ளான தெரியறது நேரடியா பொருள் தான் தெரியும். துவாரத்துக்கான வாரது நேரடியா பொருள் தான் தெரியும். எல்லன்றது அந்த குழிய வில்லை. அப்ப இந்த குழிய வில்லைக்குரிய அந்த பிம்பம் அந்த துளையோட சேர்த்து துளைக்கால வார பிம்பம் மற்றது வில்லையான வார பிம்பம் துளையான வாரது நேரடியா பொருளை தான் பார்க்கும் அதுல ஓட்டான் எப்படி படம் பெறும் குழிய வில்லையான ஒரு பொருள் ஓவா பாக்கி அந்த சைட்ல இருக்கிற பொருள் ஓ காட்டப்பட்டிருக்கு
அந்த பொருளை பார்க்க எப்படி பிம்பம் பெருமண்டு மாதிரி தான் வெளி வேண்டி அப்படியே வந்து வந்து ஆக்கிற வாசிக்க விஷயம் கிடைக்கும். இதுதான் அப்ப பாருங்க என்ன அப்படின்னு தான் கேள்வி. அப்ப இதுல உடனடியை பிடிச்சு கொள்ளலாம் குடியீட்டு இடத்தால நிமிர்ந்த இன்பம் தான் பெறும். நிமிர்ந்த பிம்பம் பெறுவனுமா இருந்தா முதலாவோட வரலாம். 2 பேராவது 3 பேரு மற்றது நிமிர்ந்த இன்பம் பெறுவனுமா இருந்தா 2 5 பேரா பாக்குற மாதிரி 2 5 பேராது நிமிர்ந்த பிம்பம் தான் பெறுவனுமா இருந்தா 2ஆம் 5ஆம் பெறா. அதே நேரம் 4ஆவது பெறா. ஏனென்றா 4ஆவது வேற பொருளும் பார்க்க ஒரு பெருக்கிறாரு ஒரு சிறுத்த பிம்பம் தான் பெறுவோம் குடியீட்டு பொருளும் பார்க்க சின்ன பிம்பம் தான் பெறுவோம். சோ 4ஆவது பெருசா இருக்கிறதால 4ஆவது விடை பெற போகுது இல்லை 1 3 தான் மிஞ்சம். ஏன்னா நீ முடிவெடுக்க வேண்டியது 1ஆம் 3ஆவது தான் பார்க்கணும். முதலாவது வருமா 3ஆவது வருமா தான் நீ எலிஜிபிள் கெஸ் பண்ணணும். 1ஆம் 3ஆண்டு பாக்குறதுக்கு ஏச்சண்ட பகுதிக்கான வாரது பொருள். அந்த ஏச்சண்ட துவாரத்துக்கான வாரது பொருள். மேலே இருக்கிறது என்ன இருக்கும்னு சொன்னா எச்ச தவிர இருக்கிற மிச்ச பகுதி என்ன பிம்பம். உனக்கு எது பெருசா இருக்கணும்னு சொன்னா பிம்பம் குட்டியா இருக்கணும் பொருள் தான் பெருசா இருக்கும். அப்ப பிம்பம் குட்டியா இருந்து பொருள் தான் பெருசா இருக்கணுமா இருந்தா எச்சால வாரது பொருள். என்னது ஓட்டை அந்த ஓட்டைக்கான பொருள் தான் தெரியும். அப்ப அந்த எச்சுக்கால வார பகுதி பிம்பத்திலும் பார்க்க குறைவு பெருசா இருக்கும். என்ன பொருள் தான் பெருசு உருச்சிரு தீமம் தான் பிறக்கும். ஒன்றையும் மூண்டையும் மட்டும்தான் நீ பார்க்கணும். 1ஆம் 3ஆண்டு பார்த்தா 3ல எச்சால வாரது நீலிசா இருக்கு. அந்த உருச்சிருத்த மாதிரி இருக்குது. 1ல எச்சால வாரது பெருசா இருக்கு. பொருள் தான் பெருசா இருக்கும். முதலாவது இந்த மாதிரி தான் இப்படியே பிடிக்கும். சரியா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொறுத்த மாதிரி 20வது வெள்ளி நான் சொல்றப்படாங்க 1 3 பெரும். என்ன தலைவரான இன்பம் பெறாது 2 5 பெறாது. ஒரு பெருத்தது பெறாது 4 பெறாது. 1ஆம் 3ஆண்டு கெஸ் பண்ண போகணும். நீ 1ஆம் 3ஆண்டு பார்த்தா எச்சென்ன பகுதியால வாரது பொருள் பொருள் வந்து பிம்பத்திலும் பெருசா இருக்கும். சோ முதலாவது சிம்பிள் 20வது வெள்ளிக்கு முதலாவது பொறுத்தவரை. இப்ப அடுத்து 21வது வெள்ளியை சின்ன சின்ன கேள்வி தான். நிறைய விஷயம் கிடைச்சேன்னு சொன்னா கேள்வியின் ஐடியா விடாது தியரி தான் திருப்பி திருப்பி வரும். கேள்விக்குரிய ஐடியா அடுத்த கேள்வி 21வது வெள்ளியை பார்த்துக்கோ. 21வது வெள்ளி 21வது வெள்ளி 21வது 21 21 என்ன சொல்லப்பட்டிருக்கா ஒரு 3 ஊடகம் 3 4 ஊடகம் சொல்லப்பட்டிருக்கு. எதிரேட 4 ஊடகம் காட்டப்பட்டிருக்கு. இது N1 இது N2 இது N3 இது N4 இந்த மாதிரி 4 ஊடகம் காட்டப்பட்டிருக்கு. ஒரு ஒலிக்கேட்டை வந்து ஏபி என்ற ஒலிக்கேட்டு இங்க இருந்து வந்து வருது. சரியா ஏபி என்ற ஒலிக்கேட்டு அந்த N1 என்ற முருகினுடைய ஊடகத்துல வந்து படுது. அப்படியே N4 என்ற முருகினுடைய ஊடகத்தால வெளியேறி போகும். அவன் சொல்லியிருக்கான் வெளியேறி போயிருக்கு. அந்த ஒலிக்கேட் என்ன இருக்குன்னா சமாந்திர வேறு ஏபி என்ற ஒலிக்கேட்டைக்கு வெளியேறுற ஒலிக்கேட் என்ன இருக்குன்னா சமாந்திர வேறு வெளியேறுற ஒலிக்கேட் வெளியேறுற ஒலிக்கேட்டை இங்க சமாந்திர வேறு இருந்தா இதுல இருக்கிற படுகோணத்துல பிரமாணம் இங்க சமாந்திரமா வெளியேறுது. சமாந்திரம்னா வேற இந்த மாதிரி வந்திருந்தா இது ஏதோ ஒரு விதமா சமாந்திரமா அதுக்கு சமாந்திரமா போயிருக்கு. இப்போ சமாந்திரமா போயிருக்காங்கன்னா நான் சும்மா இருக்கோங்க சமாந்திரம்னு சொன்னா இந்த கோடுக்கு சமாந்திரமா போயிருக்கு. ஏவி என்ற கோடுக்கு சமாந்தரம் ஏவி என்ற கோடுக்கு சமாந்திரமா வெளியேறுன்னு சொன்னேன். நீங்க சொல்றது படி அவர்கிட்ட இதுக்குள்ள வார இங்க வார படகுணத்தின் பெருமானம் இங்க இருக்கிற வெளிப்படு குணத்தின் பெருமானம் வெவ்வேறு இருக்கும். சமயம் இருக்கும். என்ன இப்ப இது ஐயன்னு சொன்னான். அப்படி இதுக்கும் ஐயன் வேண்டாம் இருக்கு. இந்த குணம் ஐயன் இருக்கு. இந்த பிழை கொண்டு ஒரு நேர் கோடு கொண்டுதான் இருந்தா இந்த குணம் மற்ற குணம் சமணம் அல்லது இந்த குணம் ஐயன்னா இது ஐயன் ஒரு புத்தரி கோணம் இல்லதா இல்ல இது முறை கோணம் இது ஒரு யார் இது இதுல முருகேற்ற இந்த குணம் ஒரு யாரு இது ஐயன் இந்த குணம் ஐயா இருக்கும். அப்படி இந்த குணம் ஐயனுக்கு இங்க வெளியில வர இவ்வளவு இந்த குணம் ஐயத்தான் இருக்கும். அல்லது நீங்க வளமையா தியரியில படிச்சிருப்பாரு. இதுக்கு வெளியேற சட்ட சமாந்திரமா இருக்கிறதா இருந்தா அந்த வெளிப்பாடு கோணம் என்ன ஐயா தான் இருக்கு. வெளிப்பாடு கோணத்துல ஒரு மனம் ஐயா வெளிப்பாடு கோணத்துல ஒரு மனம் ஐயண்டா இதுக்கு எனக்கு எப்படியும் ஒழிக்கிட்ட முடிவு வேணும். சிவன் நோக்கி சிவன் விளக்கி முடியலாம் எப்படியும் ஒழிக்கிட்டு இந்த மாதிரி கிடக்கும் எனக்கு தெரியாம இப்ப இதுல வர இந்த கோணம் 6 வாட் கண்டு கொடுத்தா இதுல வர இந்த கோணம் என்ன இருக்கும்னு சொன்னா
ஒன்று விட்ட கோணமா இருக்கும். அப்ப இந்த கோணம் என்னவா இருக்கும்? ஆறுனா தப்பு. ஆறு. ஏன்னா இந்த கோணம் ஒன்று விட்ட கோணமா இருக்கும். அப்ப இதுல வர முறைகோணத்தை நான் போட்டுக்கொண்டா R2 எழுதுவேன். இதுல வர முறைகோணம் R2 எடுத்துக்கொண்டா இந்த கோணம் என்னவா இருக்கும்னா R2 தான் இருக்கு. ஏன்னா அது ஒன்று விட்ட கோணமா இருக்கும். சரியா R2 வேற. இதுல வர முறைகோணம் மாறணும் இது மாறும். ஆனா இதுல வேற கோணம் இருக்கு. முழுங்கிட்டு வேறுபடுது. அப்ப இது R2 இது மாற்று வேற இருக்கும். நான் உனக்கு வெளிப்பாடு கோணமாய் சமாந்திரமா வெளியேறதா இருந்தா ஏபி என்ற ஒடிக்கத்தை வெளிப்பாடு கட்ட சமாந்திரமா இருந்தா வெளிப்பாடு கோணம் ஐ என்று விளக்கும். அல்லது இந்த நேம ஒரு சமாந்திர கோடு நீடிக்கணும் போனா இந்த கோட்டிக்கு இந்த கோடு சமாந்திரமா இருக்கும். இந்த கோட்டிக்கு இந்த கோடு சமாந்திரமா இருந்தா இந்த கோணம் ஐயா இருந்தா இங்க இது ஐ வேற கோணம். தெரியல. அப்ப இது ஐ இது ஐ என்று வருதா இருந்தா இந்த நேம் கோடி இது சமாந்திர கோடி இதுல வரணும். இதுவும் ஐயா இருக்கும். இப்ப வேற இவ்விடத்துல சிறனிதிரியை போட்டா என் பண்ணின் சைன் ஐ என்ற பெருமானம் என் டூ இன்டூ சைன் R1 மாதிரி போடலாம். அது சரம் இதுல சிறனிதிரியை போட்டா என் டூ இன்டு சைன் R2 வரும். அதை எழுதிட்டேன். R1 என் டூ இன்டு சைன் R1 எழுதியாச்சு. இதுல உடைக்கு என்ன வரும்? என் த்ரீ இன்டு சைன் R2 மாதிரி வரும். இவ்விடத்துல உடைக்கு இவ்விடத்துல சிறனிதிரியை போட்டா என் த்ரீ இன்டு சைன் R2 வரும். அது இதுல எழுதிக்கிறாங்க. அப்படியே வெளியே வரைக்கு என்ன வரும்? என் ஃபோர் இன்டு சைன் ஐ வரும். வெளியே என் ஃபோர் சைனை அதுக்கு நீ வெளியே வார வெளிப்பட போனோம் ஐயன் தான் எழுதலாம். இப்ப இவ்வளவும் சமனாக இருந்திருக்கும். எனக்கு இடையில வார R1 R2 போன வேலை தெரியாது. நீ என்ன செய்யலாம்னா இதையும் குணப்படுத்தலாம். குணப்படுத்தினா N1 இன்டு சைன் ஐ என்ற பெருமானம் N4 இன்டு சைன் ஐக்கு சமனாக இருக்கும். அப்ப சைனையும் பட்டுப்படும். ஸோ N1 சமன் வேற இருக்கும். N4 வேற இந்த துறவத்தை நாங்க இங்க எடுக்கிறோம். இடையில வார R1 R2 பெருமானம் தெரியாதால இடையில வார முடிவிட்டு இருக்கான துறவை நீங்க எடுக்கலாம். படுகதிர் வெளிப்படுவதற்கு சமனா இருக்கிறதா இருந்தா படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமன். படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமனா இருந்தா இந்த துறவு சமன் இதுவா இருக்கும். சமப்படுத்தியா இருந்தா N1 சமன் N4 மாதிரி வரும். சிம்பிள் கேட்டு தான் நேரடி கேட்டு. N1 சமன் N4 வேற மாதிரி இருக்கிறவங்க எத்தனாவது வரும்? N1 சமன் N4 நாலாவது விட பொறுத்த மாதிரி. சரியா நாலாவது விட பொறுத்த மாதிரி இருக்கும். அது 2015ஆம் ஆண்டு 24 விளங்க வேண்டியது படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமம். என்ற படுகதிர் வெளிப்படுவதற்கு சமனா இருந்தா படுகோணமும் வெளிப்படு கோணமும் சமம். அதுல இருந்து இடையில என்ன முடிகோணம் வந்தாலும் தொடர்பு ஒன்றியா இருந்தா N1க்கு N4க்குமான சமன்பாடு தான் சொல்லப்பட்டிருக்கலாம். இதுக்கு எடுக்கலாம். ஏனென்றால் R1 தெரியாம நீங்க காணலாம். சரிதானே? 22வது வெளியப்ப 22வது வெளி சவுண்ட்ல வர ஒரு குழாய்கள் இருக்கிற கரிவு குழாய், அதாவது கரிவு குழாயில ஒரு முனை மூடிய குழாயில வராது. சவுண்ட்ல ஒரு முனை மூடிய குழாய்கள் இருந்தா அதுக்கு வெடிக்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியும் பழமையா ஒரு முனை மூடிய குழாய்கள் 22வது வெளி ஒரு முனை மூடிய குழாய்கள் எப்பயும் மூடின முனையில என்ன வேறுபட்டா காணும். திறந்த முனைகள்ல என்ன வேறுபட்டா உணர்வாங்க. சரியா குழாய்களை பொறுத்த மாட்டேன் எப்பயும் மூடின முனையில கணுகு திறந்த முனைகள்ல முரண்கணுகு. இதுக்குரிய அடிப்படை வகை சிறப்புக்குரிய அணியின் வடிவம் எப்படி சொன்னா ஒரு தடத்தின் அரைவாசியர். அடிப்படை சிறப்புக்குரிய அணியின் வடிவம் ஒரு தடத்தின் அரைவாசியர். இந்த வடிவத்தை நாங்க ஏன் பிரிக்கிறோம்னா இதிலவான வடிவங்களுக்கு தான் முரண்கள் கொண்ட பீஜத்தின் பெருமானம் சரியான போடுவேன். இதிலவான வடிவம் இதுல இருக்கிற வடிவங்களுக்கு என்ன இருக்கும்னா பீச்சம் குறைவாக இருக்கும். இதுக்கு பக்கத்துல இருக்கிற வடிவங்களுக்கு இன்னும் பீச்சம் என்ன இருக்கும்னா குறைவாக இருக்கும். இதுல இருக்கிற வடிவங்களுக்கு பீச்சம் இருக்கா? இந்த வீச்சமே இல்லாத இந்த பகுதியை தான் கலைந்து கொள்வோம் நோ அணுகிறதில்லை. அதே மாதிரி உயர் வீச்சத்தோடு அகன்ற இந்த வழிகுலத்துக்கு தான் கலைந்து கொண்டு முரண்படுவது. வளமையா குழாய்களில் அலையை ஏற்படுத்திக்கு அந்த ரெண்டு அலையில மேற்பொருந்தியால தான் நின்ற அலை உருவாக்கி அந்த நின்ற அலையில ஒரு தளத்தின் அரைவாசி. நான் இங்க இருந்து அலையை அனுப்பினா அந்த அலை இந்த இடத்துல வந்து வெண்தெறிக்கு கூட்டாகி திரும்பும். அப்படி திரும்புற அலை அனுப்புற அலையை மேற்பொருந்தி அடைந்து ஒரு நிலையான அலையை பிறகு அந்த நிலையான நிலையில முதலாம் கட்டம் பெறக்கூடிய சாத்தியமான வடிவம் தான் இது. இதற்கு அடிப்படை சுரமட்டங்க அல்லது அடிப்படை வகையாக இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டம் பெறக்கூடியதான் மேட்டூர். அடுத்த கட்டம் பெறக்கூடியது மேட்டுனியா. மேட்டுனிலே இந்த குழாயில இருக்கிற அணியின் வடிவம் அடுத்த கட்டம் பெறக்கூடிய வடிவம் புரியப்பட்ட எப்பையும் மூடின முறையில காணுது. திறந்த முறையில முரண்படை வருவது. சோ அடுத்த கட்டம் சாத்தியமான அணியின் வடிவம் அணியினுடைய பெறலாம். சரியா இந்த மாதிரி அணியின் வடிவம் எப்பையும் திறந்த முறையில முரண்படை வரும்.
அப்ப எங்க வழிமூலக்கூறு அதுல பார்த்தா இவ்விடத்துல இருக்கிற வழிமூலக்கூறு வீச்சம் என்னவா இருக்கும்னா கூடவா இருக்கும். அப்படி வீச்சம் குறைஞ்சு குறைஞ்சு வந்து இவ்விடத்துல வீச்சம் இருக்காது காணும். நீங்க வீச்சம் கூடி கூடி வந்து இவ்விடத்திலேயே முரண்பாடு வரும். இவ்விடத்திலேயே வீச்சம் என்னவா இருக்கும் கூடவா இருக்கும். திருப்பி வீச்சம் பழைய வழி வந்து இவ்விடத்திலேயே பணி வரும். அப்ப இங்க இதுலயும் ஒரு முரண்பாடு இருக்கு. முரண்பாடு வந்து அஞ்சினோ அப்ப ஏ என்ன வேறுபடலாம். இதுலயும் ஒரு முரண்பாடு இருக்கு. அப்ப அதுவும் என்ன வேறுபடும். இதுலயும் ஒரு ஆன்டினோ இதுல ஒரு கணுவேலை வரும் நோ என்னென்னு போடலாம். இதுலயும் ஒரு கணுவேலை வரும் நோ அப்ப என்னென்ன வேலை போடலாம். இது என்ன வேலைன்னா முதலாம் மேற்படி ஆகலம் முதலாவது ஆவணம் அடிப்படை துறம் அல்லது அடிப்படை வகை. இதுக்குரிய பேர் என்ன இருக்கும்னா அடிப்படை துறம் அல்லது அடிப்படை வகை. இது என்ன இருக்கும்னா முதலாம் மேற்படி. முதலாம் மேற்படி முதலாம் மேற்படி என்றது என்ன இருக்கும்னா அடிப்படை துறத்தின் 3 மடங்காக படிச்சிருப்பாய். இவற்றை முதல் பிரமாணம் எக்ஸ்ப்ளோர் இவருக்குரிய முதல் பிரமாணம் என்ன இருக்குன்னா கிரியேட் மோட்டர் அடிப்படை துறத்தின் 3 மடங்காக இருக்கும். முதலாம் மேற்படிக்குரிய வீடு அதெல்லாம் சொல்லணும். அப்ப இங்க இசைச்சுரத்தை வச்சுக்காச்சா இது முதலாம் விசித்திரமா இருக்கா இது மூன்றாம் விசித்திரமா இருக்கா அல்லது மூன்றாம் அனுசுரமா இருக்கு. இசைச்சுரம் அனுசுரம் பண்றது மீறின மடங்கு வச்சுக்காது. ஆனா அடிப்படை சுரத்துக்கு பிறகு வர எல்லாம் மேட்டொடி அப்ப இது சொல்லுவோம் முதலாம் மேட்டொடி. இங்க முதலாம் மேட்டொடியில அந்த வடிமூலக்கூறுகளுக்குரிய அதிர்விட்ட வடிவம் எப்படி வரும் உனக்கு கேட்கப்படும். உனக்கு தியரி ஞாபகம் இருக்குமா இருந்தா அப்படி உடனே விடையை போட்டு போடலாம். எப்படி போடலாம் எப்பயும் மூடின முனையில கணு விரவணும். மூடின முனையில கணு விரவணுமா இருந்தா மூடின முனையில கனவு திறந்த முனையில முரண்கனவு விரவணம் மட்டுமே இருக்கு பெருசப்படுத்தியா இருந்தா முதலாவது விடலாம். ஏன்னா முதலாவது விடையில திறந்த முனையில கணு இருக்குது பிள்ளை. ரெண்டாவது விடையும் வராது. இந்த ரெண்டாவது விடையில மூடின முனையில நிறைய மூடி மாதிரி போடப்பட்டிருக்கு பிள்ளை. மூன்று மூடின முனையில கணி இருக்குது. டொட் போட்டா காணும். மூடின முனையில கணி இருக்குது. இடையிலேயும் ஒரு கணி இருக்குது. அங்கால வீச்சம் திறந்த முனையில முழங்க இருக்கு. 3 சரிவிட சான்ஸ் இருக்கு. நாலாவது விட வராது. ஏன்னா திறந்த முனையில கணி இருக்கு. டொட் போட்டு இருக்கு. டொட் போட்டா காணும். சரியா நாலாவது விட வராது. அஞ்சாவது எடுப்பியா மூடின முனையில கணு இருக்குது. திறந்த முனையில முரண்மனை இருக்கு சரி. ஆனா இடையிலேயும் ஒரு கணு விரவும் மேற்றொழி கேட்கப்பட்டதா. அப்ப இடையிலேயும் ஒரு கணு வந்திருக்க ஒரு இருந்தா தேர்ட் ஆன்சர் பொருந்தும். ஈஸியா பிடிச்சு கொள்ளலாம் முடியாது. மூன்றாவது பொறுத்த வேற. அஞ்சாவது ஏன் பெறான்னு சொன்னா இடையிலேயும் ஒரு கணு விரவும் முதலாம் மேற்றொழி எடுத்தாங்க. சரி அப்ப அஞ்சாவது அடிப்படை சுரத்துக்கு சரியா வருமானு பார்த்தா அப்படியும் பெறா. இந்த அடிப்படை சுரம் மட்டும் தொடர்ச்சியா வீக்கெண்ட் குடிக்கிற போயிடும். தொடர்ச்சியா அந்த வழிமுறை நான் அம்முக்குடி நெடுலாம் குடிக்கிற போயிடும். அப்படி இல்லை அஞ்சாவது என்ன முதல் காணு கீழே இருந்து மேல போப்பாரு. முதல் காணு அடுத்த பெரியாமக்குடி அடுத்த அதுல பார்க்க பெரியாமக்குடி இந்த அடுத்த கணு வேறாம சின்னாமக்குடி வந்து அடிப்படை சுரம்ங்கிறா. அஞ்சாவது அடிப்படை சுரம் மட்டும் கொடுக்கலாம். இதுல மூன்றாவது தான் பொறுத்தனா இருக்கு மேற்றொடி முதலாம் மேற்றொடிக்குரிய படம் மூன்றாவது. இங்கேயும் முரண்மணி விரவும் இடையிலேயும் ஒரு முரண்மணி விரவும் இதிலேயும் ஒரு கணு விரவும் இடையத்தையும் ஒரு கணு விரவும் மூடின முனையில பேய் கடதான் வரும். திறந்த முனைகளில் பேய் முரண்படுதான் வரும் குழாய் கிடையாது. ஸோ தேர்ட் ஆன்சர் பொறுத்தனா இருக்கும் 22ஆம் கேள்விக்கு. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஈஸியான கேள்வி தான் பிசிக்ஸ் தான். கேள்வி செய்து பார்த்தா நிறைய கேள்வி செய்யலாம். கேள்வி செய்து பார்த்தியா இருந்தா பெரிய பிரச்சனை இல்லை. ஐடியா அப்படி வரும். இது 22ஆம் கேள்வி. 23ஆம் கேள்வி இருக்கா 23. 23ஆம் கேள்வி. 23. ஓகே 23ஆம் கேள்வி. ஒரு ஒப்பமான சுவர் ஏயிலிருந்து ஒரு குறித்த தூரத்தில் பியில் ஏற்றப்பட்டுள்ள தனி உயிரினுள்ள ஒரு ஒளியை காணுகின்ற ஒரு ஒளிபெருக்கி உருவில் காணப்படுகிறது. அமுக்க மாறுதலுக்கு உணர்ச்சியுள்ள ஒரு ஒளியுணரி ஏயிலிருந்து பிக்கு கொண்டு செல்லப்படும் போது சிலரிலிருந்து சென்டிமீட்டரில் ஒரு இழிவு ஒளிவாட்டம் உணரப்படும். வழியில் ஒளியின் காலை 320 மீட்டர் per செகண்ட் ஆகும். அப்ப ஒளிபெருக்கினால் காணப்படும் ஒளியின் வீடுகள். இப்ப நாங்க இதுல ஒரு அறையை அனுப்பினோம். இந்த அறை
சிவரில பட்டு திரைப்படம் திரும்பி வரும். சிவரில பட்டு திரைப்படம் திரும்பி வருதா இங்க நடக்கிறது இப்ப என்ன இருக்கும்னா வெண்தெளிப்பு இங்க வர அந்த வளிமூலக்கூறுகளோட அதிர்வு எப்படி வேறுபட்டு இந்த மாதிரி வளிமூலக்கூறுகளுக்கு அதிர்வு வளிமூலக்கூறு அதிர்வு அந்த வளிமூலக்கூறுகளோட இடப்பெயர்ச்சிக்குரிய படம் தான் இது அதிர்வு வளிமூலக்கூறுகளுக்கான அதிர்வு விண்வெளி அந்த விண்வெளியில வேற இடத்துல இதுல கடுகு இதுல முரண்கடுகு முரண்பாடு வாரணத்துல என்னவா இருக்கும்னா அமுக்கத்தின் பிரமாணம் என்னவா இருக்கும்னா முரண்பாடு வாரணத்துல குறைவா இருக்கு உதாரணமா இங்க நாங்க அணைய கருதினோம் இங்க அணைய கருதி இதுலதான் முரண்பாடு வருது இதுல முரண்பாடு வருதா இதுலதான் அமுக்க மாற்றத்தின் பெருமானம் என்னவா இருக்கும்னா குறைவா இருக்கு முரண்பாடு வாரணத்துல அணு வாரணத்துல என்னவா இருக்கும்னா உயர் நெருக்கல் ஏற்படுறதா அமுக்க மாற்றத்தின் வருமானம் என்னவா இருக்கும்னா மேக்சிமம் அமுக்க மாற்றம் மேக்சிமம் அமுக்க மாற்றம் மேக்சிமம் இருக்கு பழமையா நின்ற ஒரு இடையில உருவாதா இருந்தா அந்த அமுக்கம் ஒரு கொஞ்சம் மாறும் நான் கலைக்கிற சப்தத்துக்கு ஒரு அமுக்கம் மாறிக்கொண்டு மொத்தமா வடிவெல்லாம் அமுக்கம் 15 வயசுக்கான அந்த 15 வயசுக்கான இருந்து கொஞ்சம் கூடி குறையும் அமுக்கம் இதே ஒரு இடி முழக்கம் அல்லது ஒரு குண்டு வெடிப்பு அல்லது ஒரு நாங்க சீனா வெடி சத்தம் போடுறீங்க பெரிய அமுக்க மாற்றம் பேர் அதான் சத்தம் போடுவா இருக்கு மற்றபடி நான் கதை கேட்க வர சத்தங்கள் எல்லாம் அந்த சவுண்டுக்கு எல்லாம் சின்ன அமுக்க மாற்றம் கொண்டு வரும் அந்த அமுக்க மாற்றம் ஒப்பீட்டு ரீதியில் எங்க போடுவா இருக்குன்னா கணு வாரணங்கள்ல போடுவார் அமுக்க மாற்றம் முரண்பாடு வாரணங்கள்ல குறைவாரு முரண்பாடு வாரணங்கள் அமுக்க மாற்றம் குறைவாரு சரி இப்ப இவன் என்ன சொல்றான்டா ஒரு ஒப்பமான சுவர் எயிரில் ஒரு குறித்த தூரத்தில் வீல் ஏற்றப்பட்ட தனி புயலிருந்து ஒளியை காணுகின்ற ஒரு ஒளி உணர்ச்சி உள்ள ஒளிவரை பிரிவில் காணப்படுகிறது அமுக்க மாணவர்களுக்கு உணர்ச்சியுள்ள ஒளிநறி ஏயிலிருந்து பிக்கு கொண்டு செல்லப்படும் போது சுவரிலிருந்து 2 மீட்டரில் ஒரு இழிவு ஒளிமட்டம் உணரப்படுகிறது சொன்னா இது அமுக்க மாற்றத்தில் உணர்ச்சி உள்ளது 2 மீட்டர்ல ஒரு ஒளியையும் உணரையிடாது 2 மீட்டர்ல அமுக்க மாற்றம் 0 இருக்கு இதுல இருந்து அமுக்க மாற்றத்துக்குரிய மடங்கள் ஒண்ணா இருந்தா இவ்விடத்துல அமுக்க மாற்றம் குறைவா இருக்கு இதுல அமுக்க மாற்றம் கூடவா இருக்கு அமுக்க மாற்றத்துக்குரிய மடம் இதுக்கு ஒப்போசிட்டா இப்படி இருக்கலாம் வேற இருக்கு அமுக்க மாற்றம் இது படம் உங்களுக்கு தெரியாது இந்த விஷயங்களை என்ன செய்யும் புறன்கள் வாரணங்கள் என்ன இருக்கும்னா அமுக்க மாற்றம் குறைவா இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்னா அமுக்கத்தின் முதலாவது குறைஞ்ச பெருமானுக்கு டெல்டா பி மினிம பெருமானம் பெரிய டெல்டா பி மினிம பெருமானம் அடுத்த டெல்டா பி மினிம பெருமானம் இங்கே இருக்கு அடுத்த டெல்டா பி மினிம பெருமானம் குறைஞ்ச பெருமானம் அமுக்க மாற்றம் கூட எங்க வரும்னு சொன்னோம் இந்த நீல கனடால இருந்தது வந்து அமுக்க மாற்றத்துக்குரிய படம் அப்ப அமுக்க மாற்றம் கூடி நடம் முதலாவது அங்க வரும் சிவரன் அடுத்த கட்டம் அங்க வரும் கேட்டா அமுக்க மாற்றம் கூடி நடம் இது அடுத்த டெல்டா பி இது அமுக்க மாற்றம் மேக்சிமம் இது அமுக்க மாற்றத்துக்குரிய மேக்சிமம் பெருமானம் இது அமுக்க மாற்றத்துக்குரிய மேக்சிமம் அடுத்தது இவ்விடத்துலாம் வேணும் அமுக்க மாற்றத்துக்குரிய மினிமம் பெருமானம் அதாவது நான் இந்த நீளத்தால இருக்கிறது அமுக்க மாற்றத்தை காட்டுறதுக்குரிய படம் தான் நீளத்தால டெல்டா பி மினிமம் அமுக்க மாற்றம் முதலாம் கட்டம் அமுக்க மாற்றம் குறைஞ்ச இடம் எங்க விரும்பண்டா இதுல இருந்து 2 மீட்டர் சொன்னா அது என்ன இருக்கும்னா ஒரு தடத்தின் அரவாசி ஒரு தடத்தின் பெருமானம் என்ன இருக்கும் λ/2 ஒரு தடத்தின் அரவாசி என்ன λ/4 புரியுதா ஒரு தடம் λ/2 இதுல இருந்து குணாபுரம் என்ன இருக்கும்னா λ/4 சிவருடைய இந்த λ/4 பெருமானம் தான் 2 மீட்டர் அப்ப இந்த λ என்ன இருக்கும் 8 மீட்டர் இருக்கும் இந்த மாதிரி இதுல அமுக்கத்தின் குறைந்த பிரமாணம் இருந்தா அவத்துல வந்து ஒரு ஒளியை குறைய அவத்துல சரியான அமுக்கம் குறையும் அது λ/4 இருக்கும் குணத்தின் அரவாசி ஆயிட்டு அது λ/4 பிரமாணம் 10 அப்ப λ 8 மீட்டர் கொடுக்க வேண்டிய எந்த நிலைக்கு என்ன பண்ணலாம்னா டி சமன் எஃப் லெம்டான்னு சாப்பாடுமா வைக்கலாம் டி இப்ப எஃப் தான் காண வரும் சோ விஓ லெம்டாவை போட்டா எஃப் காணலாம் பி தரப்பட்டிருக்கணும் எவ்வளவு 320 மீட்டர் செகண்ட் -1 அந்த அலையின் லெம்டா இப்ப கண்டனி எவ்வளவு 8 மீட்டர் இப்போ சுருக்கினா எவ்வளவு ஆகும் 8×4 = 32 40 இந்த மாதிரி ஈஸியா கொள்ளலாம் கூட ஐடியா தெரிஞ்சு அப்ப அமுக்க மாட்டம் உனக்கு விளங்கணும் அமுக்க மாட்டம் எங்க கூட இருக்கணும்னா கணு வாரணங்கள்ல அமுக்க மாட்டம் பேசாத முரண்கணு வாரணங்கள்ல அமுக்க மாட்டம் குறைவா இருக்கு முதல்ல சரியா அமுக்க மாட்டம் முரண்கணு வாரணங்கள்ல அமுக்க மாட்டம் குறைவா இருக்கு கணு வாரணங்கள் என்ன இருக்கும்னா அமுக்க மாட்டத்துக்கு பெருசா இருக்கு இந்த விஷயம் என்ன வழிமூலக்கூட்ட கணு வாரணங்கள்ல அமுக்க மாட்டத்தின் பிரமாணம் குறைவா இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம் அது 23வது கேள்வி அது நோட் பண்ணி முடிச்சு அடுத்த கேள்வி
23வது கேள்வி. அடுத்த கேள்வி 24வது. 24. 24வது கேள்வி. சீரற்ற துளை யாருடைய கண்ணாடி மயத்துளை குழாயினாலான கண்ணாடியில் ரச வெப்பமானி ஒன்று ஒரு சரியான வெப்பமானிக்கு எதிரே தரங்கணிக்கப்பட்டுள்ளது. புறப்படும் மலை உருவில் காணப்படுகின்றது. இங்கு டீட்டா பி ஆனது சரியான வெப்பமானியின் வாசிப்பு. டீட்டா எஃப் ஆனது சீரற்ற வெப்பமானியின் மொத்த வாசிப்பு ஆகும். அதுல டீட்டா பி என்றது வந்து ஒரு சரியான வெப்பமானிக்குரிய வாசிப்பு. டீட்டா எஃப் பிழையான வெப்பமானி, அதாவது சீரற்ற துளையுடைய வெப்பமானிக்கு டீட்டா எஃப் பிழையான வாசிப்பு. அப்ப இதுல உங்களுக்கு வெப்பமானியை பொறுத்த மட்டும் அந்த துளைக்குள்ள ரசம் டெல்டா பி அந்த கனவளவு அதிகரிக்கின்ற வருமானம் தான் மேலே இருக்கும். அது குறுக்குவெட்டு கரப்பில் உயரம் போடலாம். கனவளவு அதிகரிப்பு வருமானம் தான் மேலே இருக்கும். குறுக்குவெட்டு கரப்பில் உயரம். அப்ப இந்த உயரத்தின் வருமானம் குறுக்குவெட்டு கரப்பு மாற மாற அந்த வெப்பநிலை அதிகரிக்கிற மாதிரி மாறும். டெல்டா பிக்கு என்ன பண்ணலாம்னா ஆரம்ப கனவளவு இன்டு கனவளவு அதிகரிப்பு டீட்டா அது சமன் ஏ இன்டு ஹெச் என்ற மாதிரி போடலாம். ஏ இன்டு ஹெச். அப்ப இந்த ஹெச்சுக்குரிய பெருமானம் எப்படி வேணும்டா பி இன்டு கேமா டீட்டாவுக்கு ஏ என்ற மாதிரி வேணும். பி இன்டு கேமா டீட்டாவுக்கு ஏ. இது ஆரம்ப கனவளவு மாறப்போறது இல்லை, கனவளவு அதிகரிப்பு மாறப்போறது இல்லை. அந்த ஒவ்வொரு பாகசி அதிகரிப்பு குறுக்குவெட்டு பிறப்பு சீரானதா இருந்தா எச்சும் சீராகவே போயிடும். குறுக்குவெட்டு பிறப்பு சீரட்டதா இருந்தா குறுக்குவெட்டு பிறப்பு கூட வந்திருந்தா ஒவ்வொரு பாகசி கூடி இருக்கு. குறுக்குவெட்டு பிறப்பு கூடி நடத்திட்டு எச்சின் பெருமானம் குறையாது. பெரிய குழாயா இருந்தா கொஞ்சம் துறந்தா ரசம் இருக்கும். பெரிய குழாய் குறுக்கோட்டு பிறகு பெரிய குழாயா இருந்தா வெப்பநிலை ஒரே மாதிரியே மாறிக்கொண்டு போயிருக்கு. சரியான வெப்பமானி அதுக்குரிய வாசல் சரியா மாறிக்கொண்டு போயிருக்கு. குறையான வெப்பமானிக்கு ஏறுற உயரம் என்ன வேற இருக்கணும் கூட வேற. ஏன்னா கனவளவு மாற்றம் ஒன்றுதான் பிறக்கும். கனவளவு மாற்றம் ஒன்றுதான் பிறக்கும். டெல்டா பிக்கு நாம ஏ இன்டு எயிட்னு போட்டா ஒரே கனவளவு மாற்றம் கிடையாது. குறுக்கோட்டு பிறப்பு குறைவா இருந்தா தான் எச்சின வருமானம் கூட வந்து. குறுக்கோட்டு பிறப்பு குறைவா இருந்தா தான் எச்சின வருமானம் கூட வந்து. இப்ப நாங்க இது சரியான வெப்பமானின்னு ஒரு குறிப்பிட்ட வாசிப்பு இருக்கு. இது குறையான வெப்பமானிக்கு ஒரு குறிப்பிட்ட வாசிப்பு. அந்த குறிப்பிட்ட வாசிப்பு என்ன இருக்கும் உயரம் தந்து அந்த உயரத்துக்கு இனிமே தான் தலைக்கணிக்கப்பட்டிருக்கு வெப்பமானி. இப்ப ஒரு வாசிப்பு உடைக்கு 1 மில்லிமீட்டர் உயரத்துக்கு வேணும்னா அந்த 1 மில்லிமீட்டர் உயரத்துல ஒரு வாசி கூடப்படும். அப்படி 2 வாசி அடுத்த 1 மில்லிமீட்டர் வேணும்னா அடுத்த 1 மில்லிமீட்டர் உயரத்துல 2 மீட்டர் உயரத்துல 2 வாசி கூடப்பட்டிருக்கு. சீரான கனவளவு விரிவு இருந்தா தான் சீரான கனவளவு விரிவு இருந்தா தான் நாங்க சீரா தரம் கணிச்சு போட்டோம். இப்ப பாருங்க சரியா. இப்ப இவற்றை உயரத்துல பாருங்க. இங்க இவர் நிறைய தூரம் வேறு இது ஒரு கொஞ்சம் திறந்தானே என்ன இது கொஞ்சம் சாய்வு மேல வரை படத்துல கூடுற மாதிரி இதுல வார உயர மாட்டத்துல பாருங்க. இதுல வார உயர மாட்டம் என்ன வேற இருந்தா கூட வேற. இது கணக்க தூரம் வேறு இது கொஞ்சம் தூரம் தான் ரசம் வேறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் தான் ரசம் வேறுற மாதிரி வந்தா குறுக்கோட்டு பிறகு கூட வேற இருக்கும். எதுன்னு பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துக்கு குறுக்கோட்டு பிறகு கூட வேற அதான் கொஞ்சம் தூரமும் இருக்கு. குறுக்கோட்டு பிறகு கூடிய இடத்துல கொஞ்சம் தானே இருக்கு. ஏ கூட வேற அப்ப எச் கூட வேற. அப்ப பியில இருந்து கியூக்குரிய குறுக்கோட்டு பிறப்புல பாருங்க. பியில இருந்து கியூக்குரிய குறுக்கோட்டு பிறப்புல பாருங்க. கியூல இருந்து ஆறுக்குரிய குறுக்கோட்டு பிறப்பு வேற இருக்கணும் கூட வேற இருக்கணும். நான்கு இது படம் ஜூம் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கூட வேற இருக்கும். கியூல இருந்து ஆறுக்குரிய குறுக்கோட்டு பிறப்பு கூட. ஏன்னா பல்வேறுல என்ன நடந்திருக்குன்னா உயரம் கூட வேற இருந்தா குறுக்கோட்டு பிறப்பு பெருசா இருக்கு. அடுத்தது இவர் கொஞ்சம் தூரம் வருது. இவர் கணக்கு தூரம் வருது. இன்னைக்கு நிறைய மாற்றம் இருக்கு.
இவர்கிட்ட வர மாற்றம் கொஞ்சம் இருக்கு சரியான வெப்பமானிக்கு இப்படியான வெப்பமானிக்கு பெரிய மாற்றம் வந்தா அவர்கிட்ட குறுக்கோட்டு பிறப்பு குறைவாக இருக்கும் ஆர்எஸ் இந்த கேஸை மட்டும் வச்சுக்கொண்டு என்னென்ன விட வேறுபாடு பார்க்கும் பி டூ கியூன்னு பார்க்க ஆர் கியூ டூ ஆர் பெருசா இருக்கும் இப்ப முதலாவது விட வரும் ரெண்டாவது விரா மூன்றாவது வருமா பி டூ கியூன்னு பார்க்க கியூ டூ ஆர் பெருசு சரி 3 பேர் 4 பேருமா பி டூ கியூன்னு பார்க்க கியூ டூ ஆர் பெருசு 4 பேர் 5 பேரா பி டூ கியூன்னு பார்க்க ஆர் டூ கியூ டூ ஆர் கூட வேற 5 பேரா அப்ப ஒன்றும் சாரி 2 5 பேரா 1 3 4 பேர் இந்த மாதிரி சந்திக்கணும்னா விட வந்து 1 3 4 பேர் நீங்க அடுத்து ஆர் டூ எஸ்க்கு குறுக்கோட்டு பிறப்பு கூட வேற ஆர் டூ எஸ்க்கு குறுக்கோட்டு பிறப்பு கூட வேற அடுத்தது குறுக்கோட்டு பிறப்பு குறைஞ்ச விடும் குறுக்கோட்டு பிறப்பு குறைவு ஆர் டூ எஸ் ஆர் டூ எஸ்க்கு குறுக்கோட்டு பிறப்பு குறைவா இருக்கும் இருந்தா மிஞ்சினபடியே பாரு திருப்பி தட்டினபடியே பாக்குது 2 மையம் பார்க்க தேவையில்லை ஆர் டூ எஸ்க்கு குறுக்கோட்டு பிறப்பு குறைவு முதலாவது 2 பார்க்க தேவையில்லை ஆர் டூ எஸ்க்கு குறுக்கோட்டு பிறப்பு குறைவு 3 பேர் ஆர் டூ எஸ்க்கு குறுக்கோட்டு பிறப்பு குறைவா இருக்கணும் அது 4 பேர் அடுத்தது எஸ் டூ டி எஸ் டூ டி பேருக்கு சாயம் கூட வந்தா இங்க உயரம் கூட வரும் இங்க உயரம் குறைய இங்க உயரம் குறைய வருதா இருந்தா குறுக்கோட்டு பிறப்பு பெருசு அப்ப இனி குறுக்கோட்டு பிறகு பெருசா இருக்கணும் எஸ் டூ டி அப்ப இனி குறுக்கோட்டு பிறகு பெருசு வேணுமா இருந்தா மிஞ்சின விடையே தான் நம்ம 2 மஞ்சள் தான் நிப்பாட்டப்படுது அப்ப முதலாவோட சரி வருது மூன்றாவோட அதுவும் சரி வருது நாலாவோட அதுவும் சரி வருது அடுத்தது டி அதுல இருந்து ஜூவுக்கு பேரு டீல இருந்து ஜூ இங்க சாய்வு படுத்துற முறையை வந்தா இங்கதான் உயரம் கூட இருக்கும் இங்க உயரம் கூட இங்க உயரம் குறைய இருக்கும் அப்ப இங்க உயரம் கூடனா குறுக்கோட்டு பிறகு கூட வேற அவையே குறுக்கோட்டு பிறகு குறைய வேற இருந்தா டீல இருந்து ஜூவுக்கு போய் குறுக்கோட்டு பிறகு குறைய விரவணமா இருந்தா முதலாவோட விரமா இந்த அவுட் ஆயிடுச்சு பெருசா வந்திருக்கு 2 பார்க்க இல்லை மூன்றாவது சரியா இருக்கு குறுக்கோட்டு பிறப்பு குறைவா இருக்கு நாலாவது கூட அப்ப 4 பிழைச்சிட்டு ஏற்கனவே 2 5 பிழைச்சிட்டு சோ முதலாவது தான் சொல்லி எத்தனாவது மூன்றாவது கொடுத்துனார் 24ஆம் வழி இந்த படத்தை சூம் பண்ணி காட்டப்பட்டிருக்கு அந்த பிழையான மயத்துல கூட குறுக்கோட்டு பிறப்பு வித்தியாசப்படும் குறைஞ்ச உருக்கோட்டு பிறப்பு பெய்து கூடின உருக்கோட்டு பிறப்பு பெய்து குறைஞ்ச உருக்கோட்டு பிறப்பு பெய்து கூட பெய்து குறைந்த வேண்டாம் இருக்கு அது எப்படி என்ன வேண்டாம் உன்னை கெஸ் பண்ணி கேட்கப்படும் சரியான ஒரு மாணிக்கும் பிழையான ஒரு மாணிக்கும் வாசி தரப்படும் அப்ப எப்படி வரைய வந்திருக்கு தான் கேள்வி இந்த மாதிரி தான் கேஸ் பண்ணி பிடிச்சிருக்கணும் மூன்றாவது சரியா இருக்கும் 24ஆம் வழிக்கு மூன்றாவது 25ஆம் வழியை பார்த்துக்கணும் 25ஆம் வழியை 25ஆம் வழி 25ஆம் வழி சரியா இதுவும் நீ கேட்டி வாக்கி பார்த்துட்டு இது பார்த்துட்டு தான் நீங்க இருக்கணுமே ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் கேள்வி தேவையான வெளியே வாசித்தேன் மற்றபடி நான் நேரடியாக சொல்லி செய்வேன் நீங்க பார்க்க விளக்கமான வாக்கி பார்த்துட்டு வந்து இருக்கிறான் இது என்ன சொல்லப்பட்டிருக்கா ஒரு மாறா வெப்பமாக்கும் முதலா பயன்படுத்தி சைவர் பாசில இருக்கிற கனிக்கட்டியை முற்றாக என்ன செய்யணும்னா 100 பாசி நீராவி மட்டும் கொண்டு போயிடும் இதுதான் 100 பாசி நீராவி மட்டும் கொண்டு போயிடும் முற்றாக கொதிடாவையா மாற்றப்படலாம் அப்படி மாத்திரத்துக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுதுன்னா டி நேரம் தேவைப்படுது சைவர் பாசில இருக்கிற கனிக்கட்டியை அப்படியே முற்றாக 100 பாசில இருக்கிற நீராவியா மாத்திரத்துக்கு டி என்ற நேரம் தேவைப்படுறது அப்ப அதே வெப்பமாகும் பொருளை பயன்படுத்தி டீபைட்டு நேரத்துக்கு வெப்பத்தை வழங்கியிருந்தா அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கும் தான் கேட்டி பனிக்கட்டி இருக்குமா நீர் இருக்குமா நீராவி நிற்குமா அல்லது நீராவியும் நீர் நிற்குமான்னு தான் கேள்வி ஏற்கனவே முழுமையா டீ நேரத்துல வெப்பத்தை வழங்கியிருக்க முழுமையா இவ்வளவு என்னவா மாறிட்டு இருக்கா 100 பாசி நீராவியா மாறிட்டு எல்லாம் உனக்கு தெரியும் இங்க வழங்குற வெப்பத்துக்கான சாம்பாடு Q1 போட்டா அந்த வெப்பத்துக்கான சாம்பாடு வலுவை நேரத்தால வெளிக்கினாவே வெப்பமாக கொண்ட வலுப்பியின் எடுத்தா வலு தர நேரம் வழங்கப்பட்ட வெப்பம் என்ன வலுவன்னா வெப்பத்தின் நேரம் வெப்பம் வந்தா வலு தர நேரம் சக்தி என்று சொன்னா வலு தர நேரம் இருக்கும் அப்ப அந்த வெப்பமாக கொண்ட வலு மாறிலியா இருந்தா Q நேருக்கு சமன் T-யா இருக்கும் Q நேருக்கு சமன் T அப்ப T நேரத்துல வழங்கப்பட்ட வெப்பம் ஒரு குறிப்பிட்ட பிரமாணம் பெரிதா இருந்தா T போயிட்டு நேரத்துல வழங்கப்பட்ட வெப்பம் அதிന്റെ அரைவாசி பிரமாணம் தான் வழங்கப்படும் இது ஒரு யதார்த்தம் போகும் வலுவன்னு சொன்னா PT போட்டா வலு மாறிலியா இருக்கா அதே வெப்பமாக உள்ள பயன்படுத்தினா
டி நேரத்துல வழங்குற வெப்பம் கியூவா இருந்தா T/2 நேரத்துல வழங்கப்படுற வெப்பம் T/2ல வழங்கப்படுற வெப்பம் Q/2 இருக்கும். அரைவாசி வழங்கப்பட்டிருக்கும். அப்ப இதுக்கு மொத்தமா 100 பாஸ் நீராவியா மாறதுக்கு எவ்வளவு வெப்பம் வழங்கப்பட்டிருக்கும் என்றத நாங்க என்ன போடலாம்னா முதலாம் கட்டம் சைபர் பாஸ்ல இருக்கிற கணிக்கட்டி சைபர் பாஸ் நீரா மாறதுக்கு புரிஞ்ச வெப்பம் என்ன. இந்த சைபர் பாஸ்ல வர நீர் 100 பாஸ்ல வர நீராவியா மாறதுக்கு புரிஞ்ச வெப்பம் எம்எஸ்டீட்டா. இந்த 100 பாஸ்ல வர நீர் 100 பாஸ்ல வர நீராவியா மாறதுக்கு புரிஞ்ச வெப்பம் என்ன ஆவியா அந்த பிறகு இவ்வளவு கூட்டி பார்க்கும் எம்சா. இவ்வளவு எம்சார்பா கூட்டி பார்த்தா எண்பண்டி எடுக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நீர் தான் உண்மையா வெப்பத்தை புரிஞ்சப்படுது. அந்த எண்பண்ட தீவன் எடுத்தா 70 உருவம் மாதிரி வைப்போம். அது கூட பெருமானம் தரப்பட்டு இதுல பார்த்துருச்சு எள்ளு சாக எண்மணி எடுப்போம். இதுல தன்பு கொள்ளவு தரப்பட்டிருக்கு. நீண்ட தன்பு கொள்ளவு 4 தடவை 13. அப்ப ஒப்பந்த மாற்றம் சைபர்ல இருந்து 100க்கு போயிருக்கு. 100 ஒப்பந்த மாற்றம் சாக அதே இதுதான் எல்பியில பிரமாணம் தரப்பட்டிருக்கு 2 தடவை 14. அப்ப 20 தடவை 15 என்ன கொடுக்கணும். 20 தடவை 15. இப்ப வேற 20 தடவை 15 எம். இதுல 4 தடவை 15 எம் மட்டும் வரும் பிரபலத்துல. இது 3 தடவை 15 எம் மட்டும் வரும். முழுமையா கூட்டினா எவ்வளவு வரும். 20 4 24 24 3 27 எம் தர 15 அவ்வளவு தூரம் வழங்கப்பட்டிருக்கு. முழுமையா கீழே இருக்கு. நான் சொல்றத வழியாக கேட்டுக் கொண்டிருந்தால் விஷயம் முடியுத. 27 என்ற 15 ஜூல் தான் முழுமையா வழங்கப்பட்டிருக்கும் டீ நேரத்துல. அந்த சைபர் பாஸ்ல இருக்கிற கணிக்கட்டியை 100 பாஸ்ல வர நீராவியா முழுமையா மாத்துறது. இந்த இது ஊறதுக்கு தேவை. இது அப்படி 100 பாஸ் நீரா மாறுறதுக்கு தேவை. இது ஆவியாருக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்ப T/2 நேரத்துல இவ்வளவு வழங்கப்பட்ட நேரம் T நேரத்துல வழங்கப்பட்ட வெப்பத்தின் வருமானம் தான் 27 என்ற 15 ஜூல். அப்ப T/2 நேரத்துல எவ்வளவு வெப்பம் வழங்கப்படணும் பாப்பியா. இதுல அனவாஸ் அது எவ்வளவு 13.5 என்ற 15 ஜூனோட வருமானம் தான் முழுமையா வழங்கப்படும் T/2 நேரத்துல 13.5 இதுல அனவாஸ் வழங்கப்பட்டது. அப்ப அந்த 13.5 என்ற 15 ஜூலுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு மாற்றம் நடந்திருக்கும் என்று நீ சிந்திச்சா முதலாம் கட்டம் 3 தடவை 15 எம்மண்ட சக்தி வந்து சைபர்வாசி பனிக்கட்டி சைபர்வாசி நீரா மாறுறதுக்கு போயிடும். அப்ப பனிக்கட்டி உள்ள நீரா மாறுது. அது முடிஞ்சிடும். இனி அடுத்த கட்டம் சைபர்வாசில இருக்கிற நீர் முழுமையா 100 பாசி நீரா மாறுறதுக்கு எவ்வளவு வரும். 4 தடவை 15 எம் வேணும். இப்ப 4 தடவை 15 எம் அதையும் கொடுக்குமா இருந்தா மொத்தமா 3 இது 4 7 தடவை 15 எம் போயிடும். அப்ப இப்ப சைபர் பாசில இருக்கிற நீர் அவ்வளவு 100 பாசி நீராகவும் வந்துட்டு. இனி 100 பாசில இருக்கிற நீர் 100 பாசில வர நீராவியா மாறதுக்கு 20 15 எம் வேணும். ஆனா எங்கள்கிட்ட இப்ப 7 15 எம் போயிட்டு அப்ப மிச்சம் இதுல எவ்வளவு ஆயிருக்குது. ஏன்னா 13.5 முழுமையா வழங்கப்பட போகுது. அப்ப 7 15 எம் போயிட்டு தான் இருந்தா மிச்சம் எவ்வளவு ஆயிருது. 7 15 சொன்னா காலம் 3 காலம் 3.5 6.5 15 தான் இருக்கு. அப்ப இந்த 20 15 எம் தான் ஆவியாகிறதுக்கு தேவை. அதுல 6.5 15 எம்முக்கான சக்தி வந்து ஆவியாகும். மிச்சம் ஆவியாக காணாது. அப்ப அந்த T/2 நேரத்துல என்ன மிஞ்சிருக்கும்டா முழுமையா 100 பாசி நீர் மிஞ்சும். அதே நேரம் கொஞ்சம் நீர் என்ன மிஞ்சிருக்கும் ஆவியாயிரும். எவ்வளவு நீர் ஆவியா இருக்கும்டா அந்த 6.5 எம் 15 ஜூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீர் ஆவியாயிரும். அப்ப T/2 நேரத்துல அந்த தொகுதிக்கு என்ன மிச்சமா இருக்கும்னு கேட்டா 100 பாசி நீரும் இருக்கும். கொஞ்சம் 100 பாசி நீர் நீராவியா மாற்றப்பட்டு அப்ப 100 பாசி நீரும் 100 பாசி நீராவியும் மிச்சமா இருக்கும் T/2 நேரத்துல. அப்ப அதுதான் அந்த கேள்வி T/2 நேரத்துல அங்க என்ன மிச்சமா இருக்கும்னு கேட்டா 100 பாசி உள்ள நீர் பொது நீராவியும் மிச்சமா இருந்திருக்கணும். 5வது விட பொருத்தமா இருக்கும் 25வது கேள்வி. சரியா 25வது கேள்விக்கு அப்புறம் 5வது பொருத்தமா இருக்கு. நோட் பண்ணுவோம் 25 25வது கேள்விக்கு 5வது பொருத்தம். 25 26வது கேள்வி வந்து வீடியல் என்ற பாடத்துல வரும். பின்னுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. வீடியல் என்ற பாடத்துல வரும். 27வது கேள்வி இப்ப 26வது கேள்வி அடுத்த கிளாஸ் பார்க்க முடியும்டா. அது தியரி சொல்ல வரும். இப்ப நேரம் உங்களுக்கு 9 காலம் அடுத்த பாடம் இருக்கு. நான் இப்ப இதெண்டா தியரி சொல்ல தேவை 27வது கேள்வி என்ன படிச்சுட்டேன். படிச்சிருக்கலாம். 27வது கேள்வி இப்ப 27 உனக்கு தெரியும் கொள்ளுணவங்களை பொறுத்த மட்டும் இல்ல தொடரா இருந்தா 1/2 மாதிரி குறிச்சிருக்க வேணும்.
சமாந்திரமா இருந்தா கூட்டுப்படம் தடைக்கு ஒப்போசிட் கொள்ளவத்துல சேமானம் தொடரா இருந்தா கூட்டுப்படம் செக் தொடரா இருந்தா வன்னோர் பிரமாணம் போடும் சமாந்திரமா இருந்தா கூட்டுப்படுற மாதிரி வரும் கொள்ளவங்கள் அவங்க வர கொள்ளவங்களுக்குரிய விலை பிரமாணம் தான் கேட்கப்படும் கொள்ளவத்திலேயும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும் கொள்ளவத்திலேயும் ஒவ்வொரு எம்சிக்கு வரும் கொள்ளவத்திலேயும் இருபத்தி எத்தனாவது சொன்னா 7வது இப்ப 27வது 27வது முதலாவது படத்துல போடப்பட்டிருக்கு 3 குணமும் சமாந்தரமா போடும் முதலாவது படத்துல முதலாவது படத்துல 3 குணமும் சமாந்தரமா போடப்பட்டிருக்கு இப்ப இங்க இந்த முனைகளுக்கு இடப்பட்ட விளையக்குள்ளோம் இதுவும் சி இதுவும் சி இதுவும் சி என்ன சமாந்தரமா இருந்தா கூட்டுப்படணும் இந்த 3மே சமாந்தரம் இப்ப இந்த எக்ஸுக்கும் பைக்கும் நிலவார விளையக்குள்ளோம் தான் கேள்வி அவங்க சமாந்தரமா இருந்தா கூட்டுப்படும் இங்க விளையக்குள்ளோம் 3C கூட்டுப்படும் 3C அடுத்தது அடுத்தது இந்த வேலைகள் சரியா அடுத்ததுல என்ன வேலைகிறது இது ஏ என படத்துக்கு இது பி என படத்துக்கு இங்க எல்லா குழுவும் சமம் எல்லா குழுவும் சமம் இப்ப இதுவும் சமாந்தரம் ஆனா இதுக்கு இது தொடரும் இப்ப சியும் 2C இருக்கும் கூட்டுப்படம் 2C தொடரும் 2C தொடரும் இந்த சிக்குள்ள 2C இருக்குன்னு யோசிக்கலாம் இந்த 2C 2 சொல்றதா இருந்தா அப்படியே பிரமாணம் சி என்று தான் இருக்கு தடைக்கு மேலே யோசிக்குவோம் 2C சொல்றதா இருந்தா அப்படியே பிரமாணம் சி என்று அப்ப இதுக்கு ஒரு 2C இதுக்குள்ள 2C அப்ப மொத்தம் 3 அப்ப என்ன விளையும் 2C/3 இருக்கும் விளையும் இங்க வர விளையும் 2C/3 அதாவது இது 3C இது 2C/3 சொன்னா 0.6C இது 3C 2C/3 இருக்கும் டில வர விளையும் சரியா இது 2C அப்ப TC என்ன செய்யலாம்டா 2C தொடரா கூட விளைய என்ன வரும் C தான் வரும் 2C விளைய என்ன 2C விளைய ஒரு குணவத்தின் பெருமானத்திற்கு குணவு வந்து மொத்த எண்ணிக்கை C வரும் அப்ப சிக்குள்ள 2C தொடரா இருக்கிற வேல்யூ வச்சுக்கொள்ளலாம் தல சொற்கள் லெவலிங் வழியா படிச்சிருப்பேன் இப்ப சைவரசம் 6C என்று பி சி அப்ப சி இந்த வேல்யூ சி என்ன பண்ணுறா சி சரி சி என்ன பண்ணும் இதுவும் சி இதுவும் சி இதுவும் சி இப்ப இது ரெண்டும் தொடரும் இது சமாந்தரம் தொடரா இருந்தா சியும் தொடரா இருந்தா என்ன வரும் இது 2C சொல்றீங்க சியும் தொடரா இருந்தா ஒரு குளவத்து இந்த பிரமாணத்துக்கு குளவம் மட்டும் எண்ணிக்கை அப்ப சியும் தொடரா C/2 ரெண்டு வரும் இப்ப C/2 சியும் சமாந்தரம் பண்ணா கூட்டுப்படவும் இப்ப C/2 சியும் என்ன வேற போகும் அரை ஒன்று ஒன்று 3C/2 வேற இதுக்குரிய விலை பெருமானம் என்ன 3C/2 3C/2 1.5C 1.5C அப்ப மேல 3C இது தசம் 6C இது 1.5C இப்ப என்ன வேண்டிய ஏறு வரிசை ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும் போது இந்த குணலவங்களுக்கும் சமங்களுக்கு உள்ளது ஏறு வரிசை என்று கேட்டா குறைஞ்ச எழுத்து கூண்டு எழுதவும் குறைஞ்ச எழுத்து கூண்டு எழுதவும் இருந்தா BCA என்று வரும் BCA என்ற B ஆழம் குறைவு அடுத்த கூண்டது C ஆகலும் கூண்டது A BCA வரும் BCA வரது ஸ்டாண்டர்ட் சின்ன கிணக்கில் 24 வந்து இப்படிதான் கேள்வி வருது பாடம் வடிவா படிக்கையா இருந்தா 50 MCQ வடிவா செய்யலாம் நிறைய பேப்பரை செய்து பார்க்கலாம் ஸோ 2வது பொறுத்தவரை 27ஆம் கல்விக்கு 2வது பொருத்தம் ரைட் மிச்சம் வார புதன்கிழமையான கிளாஸ்ல பார்ப்போம் வார புதன்கிழமையா உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸ் பழமையா இதே டைம் போய்கொண்டிருக்கும் கடைசி பேப்பர் மட்டும் போய்கொண்டே இருக்கும் கடைசி பேப்பர் மட்டும் போய்கொண்டிருக்கும் நீங்க மந்த்லி பேமெண்டா வெளியில இருந்து வராக்கள் 1000 கட்டா செய்யும் போலாம் குட் நைட்